ஆசைக்கு ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்து கார்ப்பரேஷன் அதிகாரிய பார்த்து உண்மையெல்லாம் தெளிவா எடுத்து சொல்லி கோயில்ல அதிகாரியா இருக்க அவருக்கு சிந்தாமணிங்கிற ஒருத்தவங்க லஞ்ச பணம் கொடுத்து மீனா அம்மாவோட பூக்கடையை எடுக்க வச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா சிந்தாமணி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், இந்த சிந்தாமணிய சும்மா விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல வேலை பாக்குற அந்த அதிகாரியை கூப்பிட்டு, இங்க பாருங்க, நியூஸ் பேப்பருக்கு டிவிக்கு எல்லாத்துக்கும் இந்த நியூஸ் பரவ போகுது. சிந்தாமணின்ற ஒருத்தவங்க லஞ்சம் கொடுத்ததுனால கோயில் வாசல்ல பூக்கடை வச்சிருந்த ஒருத்தவங்களோட கடையை எடுத்திருக்கீங்க. இந்த உண்மை உலகத்துக்கு ஃபுல்லா தெரிய போகுது. உங்களை ஊர்ச்சனம் ஃபுல்லா காரி துப்பும். அது கூட பரவாயில்ல, வீட்டுல இருக்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க கூட மதிக்காது, அதுவும் பரவாயில்ல. ஆனா இனி எந்த கவர்மெண்ட் வேலையிலயும் உங்களால வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உங்களை சும்மா விட்டுட்டா நல்லா இருக்காதுல்ல, இன்னொரு இடத்துல போய் சொல்லி லஞ்சம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி முத்து வீடியோ கேமராலாம் ஆன் பண்ணி, சொல்லுங்க, சிந்தாமணி சொன்னதுனால சிந்தாமணி கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு நீங்க பூக்கடையை எடுக்க வச்சிருக்கீங்க. அடிதடியா கார்ப்பரேஷன் ஆளுங்களை வர வச்சு லாரியில தூக்கி போட்டிருக்கீங்க. அன்னைக்கு ஒரு நாள் வியாபாரம் முழுசா கெட்டு போச்சு. முதலீடுன்னு வாங்கி போட்ட பூவு, தேங்காய், பழம் எல்லாம் நஷ்டம். அன்றாடம் பொழப்பு பொழைச்சு வாழ்ற ஜனங்க அவங்களோட வாழ்க்கையில இப்படி கஷ்டப்படுத்துவீங்களா அப்படின்னு முத்து கோவப்பட்டு கேக்குறாரு. இத ஊர்ல இருக்க எல்லாரும் பார்க்க போறாங்க, சோசியல் மீடியால அப்லோட் பண்ண போறேன் அப்படின்னு முத்து சொன்னோன்னே, ஐயோ நான் இதெல்லாம் பண்ணல, சிந்தாமணி சொல்லிதான் நான் பண்ணினேன். சிந்தாமணி அவங்க தொழிலுக்கு போட்டியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பூக்கடையை எடுக்க சொல்லி எனக்கு லஞ்சம் கொடுத்தது உண்மைதான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணி தான், நான் இந்த தப்ப செய்யல அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கதறாரு. இத வீடியோ எடுக்கிற முத்து நேரா சிந்தாமணி கிட்ட போய், இங்க பாருங்க சிந்தாமணி, நீங்க தான் மீனா அம்மாவோட பூக்கடையை எடுக்க வச்சதுன்னு சொல்லி எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பொழப்பு? அசிங்கமா இல்ல? மீனா இப்பதான் இந்த தொழில வளர்ந்து வந்துகிட்டு இருக்கா, நீங்க ஏற்கனவே வளர்ந்து இந்த தொழில நிலநாட்டி இருக்கீங்க. அப்படி இருந்தும் என்ன பொறாம உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு சோசியல் மீடியால ஃபுல்லா உங்க பேச்சுதான். இனிமே உங்களால இந்த தொழில செய்யவே முடியாது. நீங்க லஞ்சம் கொடுத்து ஒரு சின்ன பூக்கடை அதையே காலி பண்ண வச்சிருக்கீங்கன்னா அவ்வளவு பொறாமப்படுற ஆளுன்னு ஊர் சனத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா உங்க கிட்ட யாருமே மண்டபம் அலங்காரத்துக்கு ஆர்டர் கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு முத்து வீடியோவை காட்டுறாரு. ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க? நான் என்ன பண்ணேன்? தொழில்ல இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். நான் ஒண்ணு இதெல்லாம் செய்யலையே. உனக்கு நான் தான் செஞ்சேன்னு என்ன சாட்சி இருக்கு? அந்த போய் சொல்றாரு. அடடா சிந்தாமணி அம்மா, நீங்க லஞ்சம் கொடுக்கும் போது அந்த கோயில்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்குதுல, அந்த சாட்சியே போதும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. இந்தா இந்த வீடியோவெல்லாம் வெளிவிட்டுறாத, இத நான் மட்டும் செய்யல, உங்க வீட்டு ஆளுங்க தான் சொன்னாங்க, அதனாலதான் நான் செஞ்சேன் அப்படின்னு சிந்தாமணி போட்டு கொடுக்கறாங்க. என்னது எங்க வீட்டு ஆளா? யாரு? எங்க அம்மாவா? எங்க அம்மாவுக்கு இப்படி எல்லாம் யோசனை வராதே அப்படின்னு முத்து பதறாரு. இல்ல விஜயா மாஸ்டர் கிடையாது, ஆனா இன்னொருத்தவங்க தான். இன்னொருத்தவங்கன்னா யாரு அப்படின்னு முத்து கோவத்தோட கேக்குறாரு. ரோஹிணி தான் சொன்னாங்க. என்னது பார்லர் அம்மாவா? அது மீனாவோட அம்மா பூக்கடையை எடுக்க சொல்லி ஐடியா சொல்லிச்சா? இல்லையே, நம்ப முடியலையே அப்படின்னு முத்து சொல்றாரு. ஆமா, ரோஹிணிக்கு ஏதேதோ சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காளாம் மீனா. ரோஹிணியால நிம்மதியாவே இருக்க முடியலையா. மீனாவோட அம்மா பூக்கடையை எடுத்துட்டா அத நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா, என்ன பத்தி யோசிக்க மாட்டா அப்படின்னு என்கிட்ட சொன்னான். சரி, நம்மளுக்கும் தொழில போட்டியா இருக்காளே மீனா, நான் ஆர்டர் எடுக்க போற இடத்துல எல்லாம் அவளை வந்து ஆர்டர் எடுத்துறாளே அப்படிங்கிற கோவத்துல நான் இத செஞ்சுட்டேன். இப்படி என்ன பத்திய வீடியோவை ஊர் ஜனம் ஃபுல்லா பாத்துச்சுன்னா என் மூஞ்சில காரி துப்பாதா? எனக்கு அடுத்து பொழப்பு நடக்குமா? ஏன் என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க. முத்து மீனாவும் நேரா வீட்டுக்கு போறாங்க. ரோஹிணி தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க மீனா. ஏங்க, ரோஹிணி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்க கூட இல்லங்க. எதுக்கு அவங்க இவ்வளவு தூரம் யோசிக்கணும்? என் அம்மாவோட பூக்கடையை எடுக்கணும்ன்ற அளவுக்கு யோசிச்சிருக்காங்களே அப்படின்னு மீனா கேக்கும்போது, இல்ல மீனா, இதுல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. பார்லர் அம்மாவை பத்தி நாம எதுவும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏங்க, அவங்கள பத்தி நான் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே இல்லையே. இல்ல மீனா, சமீபத்துல நீ என்னென்ன செஞ்ச யோசிச்சு பாரு. இல்லங்க, கிறிஷோட அம்மா உங்களை ரவுடின்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக அவங்கள்ட்ட போன் பண்ணி பேசணும்னு நினைச்சனே தவிர ரோஹிணிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கலையே. ஏன் மீனா, கிறிஷோட அம்மாக்கும் ரோஹிணிக்கும் என்ன சம்பந்தம்? அடிக்கடி கிறிஷோட பிரச்சனை நம்ம வீட்டுக்கு வரும்போது எல்லாமே உனக்கும் சரி எனக்கும் சரி பிரச்சனை வருது. ஏன் கார்ல பிரேக் ஆயில் கட் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பிரச்சனையில நான் மாட்டினேன். ஏன் போன்ல இருக்க சத்யாவோட வீடியோ வெளியில வந்து அதுல உன் தம்பி சத்யா மாட்டி கஷ்டப்பட்டான். பாரு, நிறைய விஷயத்துல சம்பந்தமாகுது
அப்படின்னு சொல்லி முத்து யோசிக்கிறாரு. மீனா, நான் ஒன்னு சொல்றேன், நீ அதே மாதிரி சரியா? நீ வீட்டுக்கு போனோன்னு ஒன்னு சொல்லு. கிறிஷோட அம்மாவோட போன் நம்பர் எனக்கு கிடைச்சிருச்சு, கிறிஷ் அம்மா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கிறிஷோட அம்மாவை ரொம்ப கீழ்த்தரமா கொஞ்சம் திட்டு. ரோஹிணி முன்னாடி ரோஹிணியோட மூஞ்சி மாறும். எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு ரோஹிணி கேட்பாங்க. கண்டிப்பா சிந்தாமணி தான் சொல்லுச்சு அப்படின்னு நீ சொல்லு. அடுத்து சிந்தாமணிக்கு தான் ஆப்பு வைக்கும் பாரு ரோஹிணி அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. மீனாவும் அதே மாதிரி வீட்டுல போய் இந்த கிறிஷோட அம்மா ரொம்ப கேவலமானவங்களா இருக்காங்க, ச்சே இவெல்லாம் ஒரு மனுஷ பிறவியா, இவெல்லாம் ஒரு அம்மாவா, இவளுக்கெல்லாம் நல்ல பையன் கிறிஷ் பிறந்திருக்கானே, எவ்வளவு மோசமானவ இவ, இவளை பத்திய விஷயம் தெரிஞ்சதுல இருந்தே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மீனா ரோஹிணிய பார்த்து பார்த்து பேசுறாங்க. ரோஹிணி கிட்ட போய் நின்னு சொல்றாங்க. ரோஹிணிக்கு படபடன்னு வருது. என்ன இந்த மீனா கண்டுபிடிச்சிட்டாளா, என்ன பத்தி தான் பேசுறா, என் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா, எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் பிளான் பண்ண மாதிரியே ரோஹிணி கேக்குறாங்க, யாரு இத பத்தி எல்லாம் சொன்னது, உங்களுக்கு எப்படி தெரியும்? பாத்தியா மீனா, பார்லர் அம்மா எவ்வளவு துடிச்சு போய் கேக்குறாங்கன்னு. இதே ஸ்ருதியோ இல்ல நம்ம அம்மாவோ கேட்கவே இல்ல பாத்தியா, பார்லர் அம்மாக்கு தான் பயமா வருது போல இருக்கு. என்ன பார்லர் அம்மா அப்படின்னு முத்து கேக்கும்போது, என்ன முத்து கேக்குறீங்க? இல்ல கிறிஷோட அம்மாவை எதுக்கு இவங்க தெரிஞ்சுக்கிறனும், அப்புறம் சில உண்மைகள்லாம் வெளியில வந்துருமே அப்படின்னு பயமா இருக்குல்ல உங்களுக்கு அப்படின்னு முத்து ரோஹிணிய போட்டு வாங்குறாரு. மீனாவும் சொல்றாங்க, சிந்தாமணி எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துச்சா, சிந்தாமணி மூலமாவே நாங்க கிறிஷோட அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுல நிறைய குள்ள நரிங்க மாட்டுதுங்க, கூடவே இருந்துகிட்டு குழி பறிக்குதுங்க அப்படின்னு மீனா திட்டுறாங்க. நானும் அவரும் சேர்ந்து போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். மொத்த குடும்பத்தையும் ஏமாத்துறாங்க, இதுல ஒரு குழந்தைய வேற கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ரோஹிணி வேகமா போய் சிந்தாமணிக்கு போன் பண்றாங்க. சிந்தாமணி, நீங்க எதுக்கு என்ன பத்திய விஷயங்கள் எல்லாம் மீனா முத்துக்கிட்ட சொன்னீங்க? உடனே சிந்தாமணி, இங்க பாருமா ரோஹிணி, உன்னை பத்திய விஷயம்லாம் நான் எதுவும் சொல்லவே இல்ல, நீதான் மீனா அம்மாவோட பூக்கடையை எடுக்க சொன்னன்றது மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே முத்து சிந்தாமணிய உள்ள கூட்டிக்கிட்டு வர்றாரு. பார்லருமா வெளியில வாங்க, அப்பட்டமா மாட்டிக்கிட்டீங்க. பார்லருமா எதுக்கு இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிற, சீ நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லி முத்து திட்டுறாங்க. மீனா வேகமா போய் ரோஹிணி கணத்துல ஓங்கி ஒரு அறை, ஒரு சின்ன குழந்தை அத இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துற, நீ எல்லாம் மனுஷியா நீ அப்படின்னு மீனா கோவத்தோட திட்டும்போது அண்ணாமலை என்னம்மா அப்படின்னு கேக்குறாரு. மாமா, இப்பதான் எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு, நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணமே இந்த ரோஹிணி தான் கிறிஷோட அம்மா அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அண்ணாமலை ரோஹிணி தலைய புடிச்சு வீட்டை விட்டு வெளியில தள்ளுறாரு. அண்ணாமலை, இந்த உண்மை தெரிஞ்ச உடனே உன்னால எப்படி எங்கள்கிட்ட போய் சொல்லி ஏமாத்த முடிஞ்சிச்சு, நீ இனிமே இந்த குடும்பத்துல இருக்க லாய்க்கே கிடையாது, முதல்ல வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு ரோஹிணியோட தலைமுடிய புடிச்சு அண்ணாமலை வீட்டை விட்டு வெளில தள்ளுறாரு ரோஹிணிய. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.